வெல்கம் எவ்ரிபடி. எப்படி ஆர்ஹெச்எல் போடலான்னு பார்க்கலாம் அந்த காணொளியில. களஞ்சியம் அப்ளிகேஷனுக்கு போயிருங்க. நான் ஆக்சுவலி டிஃபால்ட்டா லாகின் பண்ணியிருக்கிறதுனால உள்ள லாகின் ஆயிருச்சு. எஸ் குடுத்து வெளியில வந்துறேன். திரும்ப நான் லாகின் பண்ணி உள்ள போறேன். ஸோ நான் ஆல்ரெடி பின் செட் பண்ணிக்கிறதுனால ஜஸ்ட் உள்ள வாட் ஐ சே நான் வந்து லாகின் பண்ணி உள்ள போயிறேன். என்னுடைய ஐடி பாஸ்வேர்ட குடுத்து, என்னுடைய பின் நம்பர குடுத்து, அ உள்ள லாகின் பண்ண உடனே இந்த மாரி ஆப்ஷன்ஸ் ஆகும். லீவ் போயிருங்க. லீவ் ரிக்வெஸ்ட். ஓகே. இதில அப்ளை லீவ் போங்க. லீவ் டைப் ஆர்எல் 13ஆம் தேதி போடணும்னா, ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேவா? அத ஆர்ஹெச் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே போடுங்க. டேட்ட 13ன்னா செலக்ட் பண்ணிருங்க. ஓகே. 13 செலக்ட் ஆயிருச்சு. லீவ் ரீசன்ல அதர்ஸ் குடுங்க. லீவ் ரீசன் வந்து ஆருத்ரா தரிசனம். ஓகே. இத டைப் பண்ணிருங்க. ஓகே. ஆக்சுவலா ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ஆருத்ரா தர்ஷனம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, அட்டாச்மென்ட் ஃபைல்லாம் எதுவும் தேவையில்ல. ஓகே. வேலிடேட் ரிக்வெஸ்ட் குடுங்க. குடுத்த உடனே இந்த மாரி அப்ரூவல் குரூப்ன்னு ஓப்பன் ஆகும். இதுல தான் நீங்க இத கிளிக் பண்ணா தான் ஆப்ஷன் காமிக்கும். கீழ காமன் அப்ரூவல் குரூப் எஸ்ஆர்ன்னு இருக்கா இல்லையா? ஓகேவா? இதுல நம்ம டிடிஓ லெவல்ல நம்ம அப்ரூவல் குரூப் நேம் காமிக்கும். இத சப்மிட் குடுத்தீங்கன்னா தான் லீவ் வந்து அப்ரூவலுக்கு போகும். அப்ளை பண்ணதாக. ஓகேவா? நீங்க இத சப்மிட் நான் ஏன் குடுக்கலன்னா, நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். அதனால சப்மிட் பண்ணல. இத சப்மிட் பண்ணீங்கன்னா, லீவ் வில் பி அ வாட் வி சே லீவ் வில் பி ரிஜிஸ்டர்ட். அது அப்ரூவல் குரூப் போயிரும். தேங்க் யூ.